புதையல் வேட்டையின் கதை. கீழே தரப்பட்டுள்ள கதை கற்பனை மற்றும் வினோத அனுபவங்களை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இது குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு புதுவிதமான பயணத்தை பற்றிய கதை. துருசபுரம் என்ற ஒரு மலை கிராமம் பசுமையான மலைகள் மற்றும் நீலமலர்கள் நிறைந்த காடுகளால் சூழப்பட்டிருந்தது. அந்த கிராமத்தில் வாழ்ந்த ராஜா மற்றும் ராணி தங்களின் அன்பு மகன் அருணை வளர்த்தனர். அருண் ஒரு நெஞ்சார்ந்த துணிவான இளைஞனாக வளர்ந்தான். அவனின் மிகப்பெரிய ஆர்வம் புதையல் வேட்டை. ஒருநாள் அருணுக்கு தன்னுடைய தாத்தாவின் பழைய புத்தகங்களில் ஒரு சுவாரஸ்யமான வரைபடம் கிடைத்தது. அந்த வரைபடம் துருசபுரத்தில் உள்ள ஒரு மர்மமிக்க புதையலை பற்றியது. அருண் உடனே தனது நெருங்கிய நண்பர்கள் குமார் மற்றும் லட்சுமியிடம் இதைப் பற்றி கூறினான். அவர்கள் மூவரும் புதையலை தேட முதலில் வரையிட்டனர். இது மிகப்பெரிய சாதனையா இருக்கும் என்று குமார் உற்சாகமாக சொன்னான். ஆமாம், நமக்கு இந்த வாய்ப்பு ஒரே முறைதான் வரும் என்று லட்சுமி கூறினாள். மூவரும் படிக்கட்டு அங்குமிங்கும் வளைந்த மலையடிவாரத்தை நோக்கி நடைப்பயணம் தொடங்கினர். அவர்கள் பசுமையான காடுகளின் வழியாகவும் நதிகளைக் கடந்து பயணித்தனர். அந்த நேரத்தில் அவர்கள் சந்தித்து அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள துணிந்திருந்தனர். அவர்களின் முதல் சவால் ஒரு மலைப்பகுதியில் மறைந்திருந்த ஒரு மர்மமான குகை. அந்த குகையின் வாசல் மாறிவிட்ட ஒரு இரகசியமான கோடுகளால் மூடப்பட்டது. இந்த கோடுகளின் அர்த்தம் என்ன என்று லட்சுமி கேட்க, குமார், நம்மால் இதை தீர்க்க முடியும், சரி பார்ப்போம் என்றான். அவர்கள் மூவரும் அந்த கோடுகளை ஆராய்ந்து பல மணி நேர பணி கழித்து அதற்கான சரியான முறை கண்டுபிடித்தனர். குகைக்குள் நுழைந்தபின் அவர்கள் ஒரு பண்டைய தொல்பொருள்களால் நிறைந்த அறையில் இருந்தனர். அந்த அறையில் மின்னும் நகைகள், வெள்ளி மற்றும் தங்கப் பொருட்கள், பழமையான ஓவியங்கள் போன்றவை இருந்தன. ஆனால் உண்மையான புதையல் இன்னும் கூட இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தனர். அந்த அறையில் ஒரு வித்தியாசமான கல்வெட்டு இருந்தது. பொறியமைந்த பாதையின் நெருக்கம் புத்திசாலித்தனத்தின் அடுத்த நிலை என்று எழுதியிருந்தது. குமார், இதன் பொருள் என்னவாக இருக்க முடியும் என்று யோசித்தான். அருண் திடீரென அந்த அறையில் உள்ள பழைய வரைபடத்தை பார்த்து, நம்மால் இதை தேடிக் கண்டுபிடிக்க முடியும், இது அடுத்த கட்டத்தை குறிப்பதாக இருக்கலாம் என்றான். அவர்கள் மூவரும் அந்த குகையின் அடுத்த பகுதிக்கு பயணத்தை தொடர்ந்தனர். அந்த வழியில் பல சவால்களை எதிர்கொண்டனர். ஒரு பகுதியில் திடீர் நில அதிர்வுகள் ஏற்பட்டு அவர்கள் பாதையை மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர்கள் அதனை தைரியமாக எதிர்கொண்டு பலவிதமான சோதனைகளை கடந்து சென்றனர். முதலில் ஒரு கிணறு போல தோன்றும் வழியை கண்டுபிடித்தனர். இது நம்மை மையப்புள்ளிக்கு நெருங்க வைக்கும் என்று லட்சுமி உறுதியுடன் சொன்னாள். அவர்கள் கிணற்றின் வழியாக இறங்கி ஒரு பெரிய அறையில் இறங்கினர். அந்த அறையில் பெரிய பித்தளைப் பெட்டி ஒன்றிருந்தது. அவர்கள் அந்த பெட்டியை திறந்தபோது அவர்கள் மெய்சிலிர்க்கும் அளவிற்கு அதிர்ச்சி அடைந்தனர். அந்த பெட்டியில் தங்கம், வைரம் மற்றும் பெருமளவு நகைகள் இருந்தன. நம்முடைய இதயங்களின் கனவு நிறைவேறிவிட்டது என்று குமார் உற்சாகமாகச் சொன்னான். அருண், ஆனால் இதற்குப் பின் என்ன என்று கேட்க, லட்சுமி, இந்த நகைகள் நம்முடைய கிராமத்தின் மேம்பாட்டுக்கு பயன்பட வேண்டும் என்றாள். அவர்கள் மூவரும் அந்த புதையலை துருசபுரத்தில் திரும்ப வைத்து கிராமத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தினர். துருசபுரம் புதையலின் உதவியுடன் வளர்ந்து அதன் மக்களுக்கு நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியது. அருண், குமார் மற்றும் லட்சுமி மூவரும் தங்கள் துணிவான செயலில் பெருமை அடைந்தனர். இது அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு அற்புதமான புதையல் வேட்டையின் கதை. இந்த கதை நம்முடைய வாழ்க்கையில் புதிய சவால்களை எதிர்கொண்டு உண்மையான மகிழ்ச்சியை அடைய நம்மை ஊக்குவிக்கும்.